Please subscribe sadhgurusaicreations. எல்லா வயசு லேடிஸும் ஆசைப்படுற ஒரு விஷயம் தாங்க. அது என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கணும். முக்கியமாக ஃபேஸ் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கணும். நல்ல ஒரு சந்தனம் கன்சிஸ்டன்சி வந்த உடனே கண்ணு கீழே விட்டுருங்க. அதாவது கண்ணை சுற்றி விட்டுட்டு முகத்தில் இந்த முகம், கழுத்து, காது நல்லா க்ளீனாக அப்ளை பண்ணி அரை மணி நேரம் விட்டுருங்க. கேர்ள்ஸ்க்கு தான் போட போகிறீங்க அப்படின்னா அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் 100 கிராம் போட்டுக்கோங்க. பாய்ஸும் போடுவாங்க அப்படின்னா அந்த மஞ்சளை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. உடம்பு ஃபுல்லும் பீர்க்கங்க நார் போட்டு தேய்ச்சி குளிக்கலாம். ஃபேஸ்க்கு இதே பவுட்ரு ஒரு பேக்காக அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கழுத்தாண்டெல்லாம் வந்து பாருங்கள் பெரிய பெரிய செயின் போட்டு நல்லா கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா. இவங்களாம் இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்ல க்ளோவாகி, அதாவது அந்த கருப்பெல்லாம் மறைஞ்சிருக்கும். அதுக்கும் மேலே டைம் இல்லை அப்படின்னா வாரத்தில் 3 நாள் அப்ளை பண்ணுங்கள். 3 நாள் அப்ளை பண்ணும்போது ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்கும். ஒரு முறை நம்ம பார்க்குறாங்கன்னா திரும்பி பார்க்க தோணும். சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன், BHMS ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா வயசு லேடிஸும் ஆசைப்படுற ஒரு விஷயம் தாங்க. அது என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கணும். முக்கியமாக ஃபேஸ் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கணும்னு எல்லாரும் விருப்பப்படுறது தான். இதுக்கு ஏதாவது ஹோம் ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. நிறைய கிளினிக்கில் வர பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன தொந்தரவுக்கு வந்தாலும் இந்த ஒரு டிப் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ கிளினிக்கில் வர பேஷண்ட்ஸ்க்கு நான் என்ன டிப்ஸ் கொடுப்பேன் அது நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் வந்து முகம் பளபளன்னு இருக்கணும் அப்படின்னாலே உங்கள் வயிறு நல்லா இருக்கணுங்க. நம்ம வந்து பாடியில் டாக்ஸின்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ டெய்லி மோஷன் ஃப்ரீயாக போயிடணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். நல்ல ஆரோக்கியமான உணவு முறைகள் அப்படின்றத சாப்பிடணும். சரிங்களா? இது 3 ஃபஸ்ட் அண்ட் எசென்ஷியல் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதோடு கூட எக்ஸ்டர்னலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கசகசா இருக்குது பார்த்திங்களா, பாப்பி சீட்ஸு. இந்த பாப்பி சீட்ஸு ஒரு 100 கிராம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு அது ஒரு 100 கிராம் வாங்கிக்கோங்க. ரெண்டுத்தையும் தனித்தனியாக வெயிலில் காய வச்சு என்ன பண்ணுங்கள், இந்த கசகசா தனியாக வந்து மிக்சியில் போட்டால் ஓடாதுங்க. அது என்ன ஆகுனா அப்படியே நெத்து நிற்கும். அப்போ இந்த பாதாமும் கசகசாவும் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைங்க. அதாவது ரொம்ப அரைச்சிங்க அப்படின்னா எண்ணெய் வந்துடும். கொஞ்ச நேரம் அரைங்க, ஆற விடுங்க. அந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ஜெலிச்சிட்டு அந்த கோர்ஸ் பவுட்ரு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எதுக்கு அப்படின்னா பாயசத்தில் போடலாம், எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த ஃபைன் பவுட்ருக்கு பார்த்திங்கன்னா, அந்த ஃபைன் பவுடரை நல்லா ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுட்டு இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன, நைட் என்ன பண்ணுவோம், அந்த பவுட்ரை வந்து 1 டீஸ்பூன் பவுட்ரு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பவுட்ரு போட்டு கொஞ்சம் பால் போட்டு ஊற வச்சுடுங்க. மறுநாள் காலையில் பாருங்கள் அது அப்படியே திக்காக இருக்கும், ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதில் இன்னும் கொஞ்சம் பால் போட்டு நல்ல ஒரு சந்தனம் கன்சிஸ்டன்சி வந்த உடனே கண்ணு கீழே விட்டுருங்க. அதாவது கண்ணை சுற்றி விட்டுட்டு முகத்தில் இந்த முகம், கழுத்து, காது நல்லா க்ளீனாக அப்ளை பண்ணி அரை மணி நேரம் விட்டுருங்க. அரை மணி நேரம் கழித்து தண்ணி போட்டு அங்கே டேப் பண்ணிவிட்டு அதையே வச்சு ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஸ்க்ரப் மாதிரி டெட் செல்ஸில் ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. பச்சை தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆலோவேரா ஜெல் எடுத்து முகத்தில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஆஃபீஸ் ஏதாவது போகிறீங்க அப்படின்னா குளிச்சுட்டு ஆஃபீஸ் போய்க்கலாம். குளிக்கிறதுக்குங்க சோப்பு யூஸ் பண்ணலாமா? சோப்பை விட பெஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குளியல் பொடி அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அது என்ன குளியல் பொடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயிறு ஒரு 1 கிலோ வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மஞ்சிஷ்டா அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கேளுங்க, அது வந்து ஒரு 100 கிராமு. அதுக்கப்புறம் ஆரஞ்சு தோல் ஒரு 100 கிராமு, குப்பமேனி தழை ஒரு 100 கிராமு, ரோஜா இதழ்கள் ஒரு 100 கிராம் வாங்கிக்கணும். கடுக்காய் ஒரு 100 கிராமு, ஆவாரம் பொடி ஒரு 100 கிராம். எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிடுங்க. எல்லாம் நீங்கள் எப்படி வாங்குறீங்க, பவுட்ராக வாங்குறீங்கன்னா இந்த பவுட்ரெலாம் விட்டுருங்க. பயிரை மட்டும் அரைச்சி ஜெலிச்சு அந்த ஃபைன் பவுட்ரோடு இந்த பவுட்ரு எல்லாம் கலந்துட்டு அதை வந்து க்ளீனாக வந்து கேர்ள்ஸ்க்கு தான் போட போகிறீங்க அப்படின்னா அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் 100 கிராம் போட்டுக்கோங்க. பாய்ஸும் போடுவாங்க அப்படின்னா அந்த மஞ்சளை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? எல்லாருக்கும் தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும்னா கேர்ள்ஸுக்கு தனியாக மஞ்சள் போட்டு, பாய்ஸ்க்கு தனியாக மஞ்சள் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பவுட்ரு நல்லா தேவையான அளவுக்கு இவ்வளோ பவுட்ரு எடுத்துக்கணும். அதில் வந்து பாருங்கள் தேங்காய் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கணும். 3 ஸ்பூன் போட்டு உடம்புல நல்லா தேய்ச்சி பீர்க்கங்காய் நார் வச்சு உடம்பு ஃபுல்லும் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சி இந்த பவுட்ரை போட்டு உடம்பு ஃபுல்லும் பீர்க்கங்காய் நார் போட்டு தேய்ச்சி குளிக்கலாம். ஃபேஸ்க்கு இதே பவுட்ரு ஒரு பேக்காக அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் ஒரு முறை அந்த பவுட்ரு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்ன அந்த ஓபியம், அதாவது கசகசா போட்டு அதை வந்து ஃபேஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெய்லி முடியும் அப்படின்னா
டெய்லி கூட போடலாம். இல்லை காலையில் அது போடுங்க, சாயங்காலம் இது போடுங்க, இல்லைனா வாரத்தில் 2 நாள் இந்த பேக் போடுங்க. இதே பவுட்ரு எடுத்து அந்த பவுடரோடு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கலந்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி கண்ணை சுற்றி விட்டுடணும். அரை மணி நேரம் விட்டுட்டு மொத்தமாக இந்த பவுட்ரு போட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இதுவும் வந்து பாருங்கள் உடம்பு ஃபுல்லும் வந்து நல்ல க்ளோ ஆகிறத பார்க்கலாம். இந்த கழுத்தாண்டெல்லாம் வந்து பாருங்கள் பெரிய பெரிய செயின் போட்டு நல்லா கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா? இவங்களாம் இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்ல க்ளோவாகி, அதாவது அந்த கருப்பெல்லாம் மறைஞ்சிருக்கும், அதுக்கு மேலே அவங்களோட கலரே வந்து பாருங்கள், அவங்களோட ஷேடே வந்து நிறைய ஷேட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத நாங்கள் பார்ப்போங்க. ஸோ இது ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த பவுடரோடு கூட ப்ளெயினாக வந்து தேங்காய் எண்ணெய் கலக்கிறோம் பார்த்தீங்களா? அதுக்கு பதில் தேங்காய் எண்ணெய் கலந்துட்டு உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா? அந்த உருளைக்கிழங்கு, பச்சை உருளைக்கிழங்கை நல்லா வந்து சீவி ஜூஸ் புழிஞ்சிக்கணும். அந்த ஜூஸ் இந்த பவுடரோட கூட அந்த ஜூஸ் போட்டுட்டு அதை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணணும். ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் அந்த ப்ளெமிஷாக இருக்குது பார்த்தீங்களா? அதாவது அந்த கருப்பாக கரும்புள்ளிகள், கருந்திட்டுகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே ஃபேட் ஆகி ஒரு ப்ளமிஷ் ஃப்ரீ ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ளாலெஸ் ஸ்கின் இருக்கிறத நம்ம பார்க்கலாங்க. நல்லா வந்து க்ளோவாகவும் நல்ல ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஷைனிங்கும் வரணும் அப்படின்னா ஜென்ரலாக வந்து மேக்கப்லாம் போட்டு ஷைன் பேக்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா? அதை விட பெஸ்ட் என்ன அப்படின்னா இந்த பவுடரில் ஹனி ஆட் பண்ணிக்கிட்டோம். தேன் போட்டு நம்ம போடும்போது அந்த ஸ்கின்னுக்குனே ஒரு க்ளோ வருங்க. அப்போ தான் முகம் கழுவிட்டு வந்திருப்பாங்க, அந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷைனிங்காக அப்படியே ஜொலிக்கும். அது ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேனுக்கு அப்படி ஒரு எஃபெக்ட் இருக்குங்க. ஸோ இதில் எதுனாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, மேடம் எங்களுக்கு இந்த பொடியெல்லாம் அரைக்கிறதுக்கு டைம் இல்லை மேடம், வேறு ஏதாவது சொல்லுங்கள் சூப்பரான ரிசல்ட்டுக்கு அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாட்டு மருந்து கடையில் போயிட்டு மஞ்சிஷ்டா அப்படின்னு கேளுங்க. அது பவுட்ராகவும் கிடைக்குது, ஆன்லைனில் கிடைக்குதுங்க. மஞ்சிஷ்டா பவுட்ரு வாங்கி வச்சுக்கோங்க. வசம்பு இருக்குது பார்த்தீங்களா? ஒரு 100 கிராம் மஞ்சிஷ்டா அப்படின்னா வசம்பு பொடியும் தனியாக கிடைக்குது. வசம்பு பொடி ஒரு 100 கிராம் வாங்கிக்கோங்க. ரெண்டுத்தையும் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு அதில் கொஞ்சம் தேன், கொஞ்சம் பால் போட்டு ஃபேஸ் பேக் டெய்லி காலையில் ஒரு நாளுக்கு ஒரு முறை அப்ளை பண்ணால் போதும். டைம் இல்லை அப்படின்னா வாரத்தில் 3 நாள் அப்ளை பண்ணுங்கள். 3 நாள் அப்ளை பண்ணும்போது ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்கும். ஒரு முறை நம்ம பார்க்குறாங்கன்னா திரும்பி பார்க்க தோணும். அந்த மாதிரி ஒரு ஸ்கின்னில் வந்து ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றது இருக்கும். பொதுவாக வந்து பாருங்கள், வெள்ளையாக இருக்கிறது அப்படின்றது வந்து நம்ம இங்கே யோசிக்கிறதே இல்லை. ஆரோக்கியமாக இருக்கிறது, ஒரு வசீகரமாக இருக்கிறது, ஒரு அட்ராக்ஷனாக இருக்கிறது, ஒரு அழகாக இருக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின்னுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இது தான். அது வெள்ளையாக இருந்தால் தான் அழகு அப்படின்னு இல்லை, ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அந்த ஸ்கின்னில். ஓகேங்களா? மாசு மறுவற்ற சர்மம் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அது இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து இதெல்லாம் போட ஸ்கின்னோட டோனும் மாறும்னு வச்சுக்கோங்க. இது நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள் இன்னொரு மெத்தடாலஜி இருக்குது. அது என்னென்னா ஆவாரம்பூ. ஆவாரம்பூக்கு வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ்க்கு அது பெஸ்ட்டு மெடிசன். இன்னொன்று நிறைய விஷயத்துக்கு ஆவாரம்பூ இருக்குது. அதுக்கு தான் வந்து சொல்லவே சொன்னாங்க, ஆவாரை பூத்து இருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு. அதுக்கு வந்து பாருங்கள் அழகுக்கும் அது காஸ்மெட்டிக்லேயும் அதனோட ஸ்பேஸ் அப்படிங்கிறது, பிளேஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. அந்த ஆவாரம்பூ பொடி வாங்கி வச்சுக்கோங்க. அதில் ஒன்றுமே வேறு எதுவுமே போட வேண்டாம். உங்களுக்கு 2 டீஸ்பூன் ஆவாரம்பூ பொடி, அது கூட 1 டீஸ்பூன் தேன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பால் போட்டு அந்த ஃபேஸ் பேக் போடுங்க, போதும். வேறு எதுவுமே வேண்டாம். இத்தனை விஷயம் இருக்குது உங்களுக்கு. இத்தனை விஷயம் நான் சொல்லியிருக்கேன். அதில் எது உங்களுக்கு முடியுமோ, எது சாத்தியமோ, எது உங்களுக்கு எக்கனாமிக்கலாக இருக்கோ, எது உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கோ அதை பண்ணுங்க போதும். அதை பண்ணாலே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சருமம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இது வந்து பாருங்கள், கிளினிக்கில் வர எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் பெரும்பாலான பேஷண்ட்ஸ் வந்து இந்த பியூட்டி ஓரியன்ட் டிப்ஸ் கேட்காம போகவே மாட்டாங்க லேடிஸ். அவங்களுக்கு சொல்லி நிறைய பேர் பயனடைஞ்ச ஒரு விஷயம் தாங்க இங்கே உங்களுக்கும் நான் பதிவிடுறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கில் வர பேஷண்ட்ஸ்க்கு அழகு சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், உணவியல் மாற்றங்கள், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ வந்து பாருங்கள் உள்ளூர் பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க பயன்பெறணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸசைசஸ் கிளாஸஸ், என்னென்ன நோய்களுக்கு என்னென்ன மாதிரி உடற்பயிற்சிகள், யோகாசன பயிற்சிகள் எல்லாமே வந்து சொல்லி கொடுக்குறோங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க தாராளமாக வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.